ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ ஊர்லேருந்து பேக்கேஜ் வந்துருக்குங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து எஸ்கே இன்டர்நேஷ்னல் கொரியர் தாங்க சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி எங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டில் எந்த பிளேஸாக இருந்தாலுமே அவங்களே போய் திங்ஸ் எல்லாமே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. வேர்ல்டு வைட் சர்வீஸும் பண்ணுறாங்க. உங்களோட பேக்கேஜ் 4 to 5 டேஸில் ரொம்ப செக்யூர்டாகவே வந்து ரீச் ஆகிடுங்க. ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இந்த கொரியர் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆக்சுவலி அவங்க சொன்ன டைமை விட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோடய பேக்கேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சுங்க. வீட்டில் போய் கலெக்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ராக்கிங் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம போய் ஒவ்வொரு டைமும் ட்ராக்கிங் ஐடி போட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எஸ்கே இன்டர்நேஷ்னல் கொரியரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே வந்து ஆகுது. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போதே ஒரு வருஷத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தாங்க வந்தேன். இப்போ வந்துருக்கிற இந்த பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு தேவையான திங்ஸ் தான். ஏன்னா நெக்ஸ்ட்டு 1 இயருக்கு ஊருக்கு போகிற பிளான் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலி கனடாலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கும். க்ராசரிஸ்லேருந்து கிளாத்திங்ஸ்லேருந்து எல்லாமே. நமக்கு கிடைக்காத திங்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இந்தியன் வியர்ஸ் ஆகட்டும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாகட்டும், அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு, இன்னர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காது. ஸோ நான் அது மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ளஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேக்கேஜில் ஒரு 80% ஆஃப் திங்ஸ் வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 20% ஆஃப் திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா கடையில் போய் வாங்கும்போது கலர் சேஞ்ச் இருக்கும். நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்க்கும்போது ப்ளஸ் வந்து சைஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு தெரியல. நமக்கு எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு வேண்டாம் நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாருமே குழந்தைங்கள வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு கடைக்கு போகிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ப்ளஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது. சண்டே மட்டும்தான் லீவு. அதனால் கடைக்கு போய் குழந்தைங்கள வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் எல்லாமே நான் மேக்ஸிமம் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்சம் என்னால் ஆன்லைனில் வாங்க முடியாத திங்ஸ் மட்டும் எனக்கு அவங்க கடையில் போய் வாங்கி அமுச்சு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு கலக்கி வைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ கொஞ்சம் நல்லா பொங்கி வரும் மேலே. ஸோ அதுக்கு பாத்திரம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு வந்து கேட்டிருந்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ நாளும் ஒரு பிளாஸ்டிக் டப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அந்த மாவு வந்து கலக்கி வைக்கிறதுக்கு. ஸோ அது உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் இங்கேயே வாங்கலாமான்னு பார்த்தா கொஞ்சம் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ஊர்லேருந்து வந்து அனுப்பிவிட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா மூடியோடவே இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ ஒரு டைம் நான் வீடியோ போடுறதுக்குள்ளேயுமே மாவு ஆட்டி வச்சுட்டேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேக்கேஜ் வந்து வந்துடும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். பட் ரிசீவ் ஆனதுமே பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஊருக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலி இப்போ போயே ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ அங்கேருந்து வருது அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பசங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வேஷ் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தான். ஸோ அவன் சாப்பிட்ருக்கான். மித்தல் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து வீடியோவும் எடுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வந்து மாவு கலக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்வீட்ஸு இதெல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாமே டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்ஸு, முறுக்கு இதெல்லாமே வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ என்னடா அது வெயிட்டாக இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 ஸ்வீட்ஸ் பாக்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெரிய கிரேவிங்ஸ் தாங்க நான் சொல்லணும். இங்கே வந்து நிறைய ஸ்வீட் ஷாப்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே வாங்கி சாப்பிடும்போது நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டாக சுத்தமாகவே இல்லை. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் நான் ஸ்வீட்ஸே வாங்க மாட்டேன். அதனால் கொரியர் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2-3 இது அமுச்சு விட சொல்லிடணும் எப்போவுமே. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து கேட்டிருந்தேன் செஞ்சு அனுப்ப சொல்லி. ஸோ வீட்டில் செய்கிற முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தனி டேஸ்ட்டு தான் இல்லைங்களா. இதை நான் சாப்பிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமே இருக்குன்னே சொல்லலாம். நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் கூட அம்மா செய்யலை. ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பலகார செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுடுறாங்க. அதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 கிலோ காரம், ஸ்வீட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க. நிறைய பேர் தீபாவளிக்கும் நம்மளுக்கு கொடுப்பான் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து செய்கிறதே இல்லை. முதல்ல நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய டப்பு நிறைய சுட்டு வைப்பாங்க. ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்குலாம் இருக்கும். இப்போல்லாம் வந்து செய்கிறதில்ல. ஸோ சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுனால செஞ்சு கொடுக்க சொல்லியிருந்தேன்.
ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேட்டு வந்து கேட்டிருந்தேன். இந்த மாதிரி குழி பிளேட்டு ரசம்லாம் ஊற்றி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி குழி பிளேட்டு என்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 2 அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற பிளேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டை பிளேட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, பிளெயின் பிளேட்டு மாதிரி. ஸோ அதனால் கேட்டிருந்தேன் ஒரு 4 பிளேட்டு. நல்லா கனமாக இருக்குங்க. நல்லா கொஞ்சம் பெருசாகவுமே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அவர் தான் சொல்லியிருந்தார், பிளேட்டு வாங்குற காசு கொடுக்குறதும் நான், கொரியர் காசு கொடுக்குறதும் நான், பேர் மட்டும் உன்னோட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பொட்டு, கிளிப்பு, பேண்ட் எல்லாமே வாங்க சொல்லியிருந்தேன். எங்கள் அக்கா பாருங்க, பொட்டில் வந்து அந்த சென்டரில் இருக்கும்ல அது மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டா போல் இருக்குது. கொரியர் வெயிட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு எப்படி ஐடியா பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ ஒரு 2 ட்ரெஸ்ஸை இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து மேட்சிங்காக பேண்டும் அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். ஸோ கொஞ்சம் கிளிப்ஸு இதெல்லாமே வந்து கேட்டிருந்தேன். இந்த மாதிரிலாம் எனக்கு இங்கே கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஆன்லைன்லேயும் பார்த்தா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கேட்டிருந்தேன். இது நான் சொல்லியே ஆகணுங்க. சும்மா அந்த கொரியர் அனுப்புறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கார் வந்து பேசும்போது, சோப்பு நார்லாம் அனுப்புங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. சீரியஸாகவே அமுச்சு விட்ருக்கா 4 பேத்துக்கு 4 நாருன்ட்டு. பார்த்தோன்னே என்னால் சிரிப்பே தாங்க முடியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்வெட் பேடு. நம்ம சாரீ கட்டும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலராக நல்லாயிருக்கும். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இத்து போகும் அந்த இடத்துல எல்லாமே. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து அமுச்சு விட்ருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஓன் பேக்கேஜ்லேருந்து எடுத்து தனியாக ஒரு ஜிப்லாக்கில் போட்டு அமுச்சிருக்காங்க. அந்த ப்ரைஸ் டேகு, அந்த கவரு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல். ஸோ நமக்கு வந்து கஸ்டம்ஸில் வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜேபியோட மெயின் மசாலா, மெயின் ஃப்ரை பண்ணுவோம்ல அந்த மசாலா. ஜேபி ஐட்டம்ஸ் எதுவுமே இங்கே டொரண்டோவில் கிடைக்கிறதே இல்லைங்க. மற்றபடி சிக்கன், மட்டன், ஆச்சி அதெல்லாமே வந்து கிடைக்கிது, சக்தி எல்லாமே. ப்ளஸ் ஜேபி கிடைக்கிறதில்ல. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல, அது நம்ம நைட்டின்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வீட்டுக்கு போட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக நான் வாங்கவே இல்லை. சும்மா நம்ம ஏர்லியான் போகிறோம் இல்லை பக்கத்தில் இருந்து வால்மார்ட்டு கடைக்கெலாம் போகும்போது சம்மர் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குங்க. குவாலிட்டி பியூர் காட்டனு. இந்த கை பாருங்களேன், பஃப் ஸ்லீவ் வச்சு நல்லா அந்த எலாஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதை வியர் பண்ணி பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போது மேக்ஸி வியர்ஸ்லாம் வந்து நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாக லைனிங் வச்சுமே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. மேக்ஸிமம் நைட்டிஸ்லாம் லைனிங் இருக்காதுல்ல, ஸோ இதில் லைனிங்கோடவே இருக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராக்ஸுக்கெலாம் ஃப்ரில் வச்சு தைப்பாங்கல்ல, அதே மாதிரி வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ உண்மையாகவே நீங்கள் நைட்டி மாதிரியே இருக்கிறது போட்டு ஒரு ஃப்ராக்கு வேர் பண்ணியிருக்கிற மாதிரியே தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 மேக்ஸி வியர்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி என்ன சொல்கிறது, இவங்ககிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டைமில் ஆர்டர் பண்ணதுனால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. ஸோ இருக்கிற டிசைன்ஸ்லாம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி 2, 3 இதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் நாட்டுமே இருக்குது, பின்னாடி நம்ம வந்து கட்டி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஆக்சுவலி இது நான் சொல்லியே ஆகணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து ரேண்டமாக செக் பண்ணும்போது எனக்கு வந்திருந்தது. எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை நான் ஆர்டர் பண்ணும்போது இந்த அளவுக்கு வந்து சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது நான் காட்ட போகிறதும் தான். ஒரு சின்ன பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இதை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது பார்க்கும்போது. வீட்லேயுமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நம்ம சின்ன வயசில் பட்டு பாவாடையில் தைச்சிருப்போம்ல இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக மடிப்பு வச்சு தைச்சிருக்கா, அப்படியே பெரிய பார்ட்ரு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி ஃபுல்லாமே இந்த ஃப்ராக் டிசைன்ஸ் தாங்க. நம்ம அந்த மாதிரி ஃபெஸ்டிவல், இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ்க்கெலாம் வந்து போட்டுக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயே வாங்கினது தான், ஒரு ப்ளூ கலரில். இது வந்து கிளாத் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு 3/4 ஹேண்ட் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2 தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 15 டேஸ் வந்து டைம் எடுத்துப்பாங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறம். ஸோ நான் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து எப்போ வருவீங்க, எப்போ தருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே பொறுமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு கஸ்டமர் சர்வீஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி நான் அந்த காட்டுற ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் இவங்களோட பேஜ் எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
ஸோ பசங்களுக்கு வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காட்டிடுறேங்க. ஸோ பசங்களுக்கு பெருசாக வந்து சர்வேஷ்க்குலாம் எதுவும் வாங்கலை. ஏன்னா இங்கேயே அவனுக்கு ஃபுல்லாமே செட் ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து இப்போ சம்மர் வரப்போகுது இல்லையா? ஸோ சம்மர் கிளாஸில் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு போட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா சம்மரில் இந்த ஒரு 2 மாதம் மட்டும்தாங்க ட்ரௌசர்ஸ்லாமே போட முடியும். மற்ற டைம் எல்லாமே பேண்ட்டு தான். அதுவும் இந்த வயசில் தான் இவங்களுக்கு வந்து இந்த ட்ரௌசர்ஸ்லாம் போட்டு பார்க்க முடியுது. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரௌசர்ஸு, அப்புறம் வந்து கிளாஸஸ்லாம் போகிறாங்க இல்லையா? சாக்கரு, ஸ்விம்மிங்லாம். ஸோ அதுக்கு போட்டு போகிறதுக்கு வந்து ட்ராக்ஸ் ஒரு 4 ட்ராக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ராக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து பண்ணது. அந்த ட்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போத்தீஸ் ஆர் கனபிள் சில்க்ஸ் 2 கடையில் எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அங்கே போய் வீட்டில் வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நான் இப்போ காட்ட போகிற இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மித்துலுக்கு நான் வந்து வாங்கினது. இப்போ நான் ஒரு காட்ட போகிற நெக்ஸ்ட்டு 3 ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் குவாலிட்டிங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளாத்து, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வியர் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு ஃபெஸ்டிவலுக்கு, பர்த்டேஸ்க்குலாம் வந்து போடுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் மினி மென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்ஸ் பேஜ் இருக்குது. அதில் போய் வாங்கினது தான். அதில் போய் பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஒரு 500 மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து கிளாத்து சூப்பராக இருக்குங்க. நான் வந்து வாஷ் பண்ணி கூட பார்த்துட்டேன் ஒரு டைமு. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஷிங்க் ஆகவே இல்லை, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் டிசைன்ஸ்லன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் காட்ட போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது மித்துலுக்கு. ஸோ ஒரு பேண்ட்டு, ஷர்ட் மாதிரி, அப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரௌசர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்லியான் போட்டு போகிறதுக்கு, அப்புறம் வந்து சும்மா கடைக்கு இல்லை பார்க்குக்கெலாம் போகிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வந்திருந்தது. சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் வந்து வாங்கியிருந்தேன். இதுவுமே கிளாத்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ மித்துலுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் இதெல்லாமே பார்த்து வாங்கியிருந்தேன். நான் இப்படியே வருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் குவாலிட்டி ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ மீஷோவில் வாங்கியிருக்கேன். ஸோ லிங்க் வேணும் அப்படின்னா கூட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் தான் இன்னர்ஸு. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் இன்னர்ஸ் எல்லாமே மாற்றிடணுங்க. கண்டிப்பாக அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு வந்து நம்ம நல்லது. ஸோ நான் ஊர்லேருந்து வரும்போதே ஒரு 2 இயர்ஸ்க்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். ஸோ 6 months ஒன்ஸ் கண்டிப்பாக நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வரப்போகிற இயருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்து வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி அந்த இன்னர்ஸில் வர ஸ்டிக்கர்ஸு, கவர்ஸு எல்லாமே பிரித்து தனித்தனியாக ஜிப்லாக்கில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சாரீ மட்டும்தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து லக்ஷ்மி பொட்டிக். லாஸ்ட்டு விலாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு லக்ஷ்மி பொட்டிக் ரீசெண்டாக எனக்கு பிடிச்சிருக்கு சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 600-700 ரேஞ்சில் தான். ரொம்ப பட்ஜெட்காக ஜாஸ்தியெல்லாம் நான் அதுவுமே பண்ணலை. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சாரீஸ்லாம் நான் வேர் பண்ணுறேன் அப்படிங்காட்டி. ஸோ இந்த கலர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஒரு நகாப்பழ கலர் ப்ளஸ் லைட்டு ப்ளூ மாதிரி, லைட்டு ப்ளூவாக க்ரீனான்னு தெரியல, பட் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வித் லாவெண்டர் கலர் மாதிரி. ஸோ இது வியர் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். கோயிலுக்கு இல்லை சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் வந்து வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சிம்பிளான ஒரு காட்டன் சாரீங்க. சாரீ ஃபுல்லாகவே ப்ளைனாக தான் இருக்கும். முந்தானியில் மட்டும் பார்த்திங்கன்னா சிம்பிள் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முந்தானியில் வந்து குட்டி குட்டி ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது 3மே வந்து லக்ஷ்மி பொட்டிக் தான். ஸோ ஆர்டர் பண்ணி 2-3 டேஸ்லேயே வந்துருச்சு. ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸுமே வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கே கொடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே நான் தான் வந்து சூஸ் பண்ணி அனுப்பியிருந்தேங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு. ஸோ எல்லா ப்ளவுஸுமே மேக்ஸிமம் 3/4 ஹேண்டு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். சிம்பிள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் சாரீக்கு மட்டும் பார்த்திங்கன்னா போட் நெக் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேங்க. பஃப் ஹேண்டு வச்சு 3/4 வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ஒரு நாள் வியர் பண்ணி கூட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் யூஸுக்காக வந்து வாங்கினது. ஸோ ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாங்கினது. இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணதுங்க. 600 ரேஞ்ச் மட்டும் வரும். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெகின்ஸ் ப்ளஸ் டாப்ஸ் மாதிரி
கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். இது ஒரு கேவலமான ஸ்டோரி. இன்னொரு ஷார்ட்ஸில் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில விஷயத்தில் நல்லது. ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நமக்கு தலைவலி தாங்க. ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஆச்சு. அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் தாங்க. 1 கிராம் ஜுவல்லரிஸ் மாதிரி. இப்போது ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்விசிபிள் செயின்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாரீலாம் வேர் பண்ணும்போது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு லாட்டஸ் டிசைனில் இன்விசிபிள் செயின். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் டிசைனில் இன்விசிபிள் செயின். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் செயின். இதுக்கு முன்னாடி வேர் பண்ணதே இல்லை. ஸோ அது 2 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து சாரீலாம் கட்டும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கிறதுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி 2, 3 இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸும் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான கஸ்டமர் சர்வீஸ் தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக குறை சொல்லவே முடியாது. ஸோ இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து இயரிங்கு ப்ளஸ் வந்து 2, 3 கலர்ஸில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இயரிங்ஸ்லேயும் சரி, நெக்லஸ்லேயும் சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு இது ரீசனபிள் ப்ரைஸில் தாங்க எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்ஸ்லாம் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜிலேபி வந்து கேட்டிருந்தேன், அதை அனுப்பிச்சிருக்காங்க. வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தாங்க ஜிலேபிலாம் வரக்குள்ளே கண்டிப்பாக கெட்டு போயிடும், 4 days ஆகும்ல அப்படின்னு சொன்னாங்க. 1 to 2 days தானே மேக்ஸிமம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லாமே கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து வாங்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 to 5 daysலாம் உங்களுக்கு ஷிப்பிங்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நல்ல கடையில் பார்த்து வாங்கி அனுப்பிச்சிட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டு போகாமல் உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் வந்து நாட்டு மருந்து எல்லாமே வந்து கேட்டிருந்தேன் பசங்களுக்கு, எனக்கு, அவருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே பேக்கெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுவுமே ஜிப்லாக்ல போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஸோ எல்லாமே வந்து காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட முதலே சொன்ன மாதிரி நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணேன் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது. ஈவன் ஃப்ளிப்கார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தலைவலியாக தான் இருந்துச்சு ட்ராக்கிங்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் பண்ணோன்னே வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணோடனே நமக்கு மெயிலில் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருந்துச்சு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ்லாம். ஆனால் ஒரு சிலதெல்லாம் நம்மளே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லிங்க்கு கேளுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ பசங்கள்லாம் வந்து வந்துட்டாங்க தூங்கி எந்திரிச்சிட்டு. ஸ்வீட்ஸ் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஜிலேபி தான் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டோம். ஆக்சுவலி எனக்கே எப்போலாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேவிங்ஸ் அங்கே தாங்க இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு ஸ்வீட்ஸ்லாம் வந்து சாப்பிட்டே. ஸோ அதுவும் இல்லாமல் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டுங்க. என்ன சொல்கிறது, கொஞ்சமாக வந்து சாப்பிட்டாலுமே நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அது நாக்கில் வச்சு நீ அப்படியே கரைஞ்சி போகும் பார்த்தீங்களா, அது எல்லாமே செம்ம டேஸ்ட்டு. அதுலேயே பார்த்திங்கன்னா அம்மா முறுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பண்ணி குடிச்சாங்க. அதுவே ஒரு 2 கிலோக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் உடஞ்சி வந்துருந்துச்சு அவ்வளோதான். ஸோ அதுவே ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.